சத்குருவே சரணம். உங்கள் அன்பு நண்பன் தேனி பாலாஸ் ஆன்மீகத்திற்காக இன்று பார்த்தீங்கன்னா அதிகாலை வியாழக்கிழமை அமாவாசை பூஜை, ரொம்ப அற்புதமான ஒரு பூஜை. உங்களுக்கு எல்லாம் காட்டணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் தான் வந்து ஐயனுடைய வேண்டி உட்கார்ந்து பண்ணுறேன். இது பார்க்கும் அத்தனை நபர்களுக்கும் எல்லாம் நல்லபடியாக நடக்கணும், சத்குருவின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்பதுதான் எனது ஆசை. அதிகாலை 4 மணிலிருந்து அற்புதமாக செங்காரிச்சிட்ருக்காங்க. நான் 5 மணிக்கு கரெக்டாக இடத்துக்கு போனேன், ஸ்பாட்டுக்கு போனேன். ஐயனுடைய பார்க்குறதுக்கு ஐயனை பார்த்தேன். அருமையாக அங்கே டெக்கரேஷன் பார்க்கும்போது மனசுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல சாமி எல்லாருக்கும். ஐயனை அந்த அந்த அற்புதமான அலங்காரத்தில் ரொம்ப அற்புத ஜீவ சமாதியே ஜொலிச்சு கொண்டிருந்தது. இப்போ அழகான ஒரு சின்ன குட்டிகளை வச்சு ஐயனை பண்ணியிருக்காங்க. ஐயனுக்குரிய பிரசாதம் நம்மளுடைய சமையலறையில் தான் அங்கேருந்து வந்தது. ரொம்ப 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 காட்சியில் பாருங்கள். இவர் தான் நம்மளை சென்னிமலையை சேர்ந்த அன்பு நண்பர். அங்கே நின்றுட்டு இருக்கார் பாருங்கள், ஒயிட் ஷர்ட்டில். அவர் தான் கொண்டாந்து எல்லாமே கொடுக்குறாரு. இந்த அற்புதமான பூஜைக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். எள்ளு போட்டால் எள்ளு கீழே விழுகாது நான் சொல்லுவேன் அடிக்கடி. அது மாதிரி ஒரு மிகப்பெரிய கூட்டம். இன்னும் 4:30லேருந்தே வந்து உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. 6 மணி தான் பூஜை, ஆனால் 4:30லேருந்து வந்து உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள் அவ்வளவு கூட்டங்கள். ஐயனுடைய அருள் கிடைக்க கிடைக்க மக்கள் கோடான கோடி மக்களாக லட்சம் மக்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க. ஐயனுடைய அருள் கிடைக்கும். ஐயன் என்ன நமக்கு செய்வார்? எல்லோர் மனதிலும் ஒரு ஏக்கம், வேண்டுதல். எனக்கு இது நல்லது நடக்காதா இறைவா, இது எனக்கு நல்லது நடக்காதான்னு ஐயன் நடத்தி கொண்டே இருக்கிறார். ஐயனுடைய அந்த டெக்கரேஷன் பார்த்தீங்கன்னா, நீங்கள்லாம் இதை பார்க்கணுன்னு தான் காட்டுறேன். ஜீவ சமாதியை சுற்றி அவ்வளவு அற்புதமான டெக்கரேஷன் பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். கலர்ஃபுல்லாக ஐயன் அப்படி ஜொலிச்சுக்கிட்டு இருந்தார். ஐயன் அமர்ந்திருந்த அந்த கல்லுக்கு அவ்வளவான ஒரு பூஜை பண்ணுறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. நானும் பூஜைக்கு முன்னாடி இதெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீயாக கொஞ்சம் காட்டணும், பூஜையில் காட்ட முடியாது அவ்வளவு இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் ஐயனுடைய அந்த திருவுருவச் சிலை எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் காட்டிகிட்ருக்கேன். நல்லா பாருங்கள், மனசார வேண்டிக்குங்க. நான் அதை தான் உங்களோட சொல்கிறது எல்லாமே என்னென்னா, ஐயனை முழு மனதாக நம்பி ஐயனிடம் சரணடைந்து ஐயனை நம்பிக்கைங்க. எவ்வளவு அழகாக இருக்குது பாருங்கள். ஐயனுடைய ஜீவ சமாதி அப்படியே ஜொலிச்சிட்டு இருக்கு. ஐயனுக்கு முன்னாடி படைகள் அத்தனையும் சென்னிமலையை சேர்ந்த அன்பு நண்பர் அவ்வளோ அழகாக கொண்டாந்து படைச்சிருக்காரு. பார்க்க ஆசையாக இருந்தது. 1 கிலோமீட்டர் தூரம் இருந்த மாதிரி இருந்தது. ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். காலையில் உங்களுக்கு தெரியும் கோமாதா பூஜை, கரெக்டாக 5:45க்கு கோமாதா பூஜைக்கு போயிட்டேன். நல்லா எல்லாம் பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் நிறைய நாள் என்னுடைய இதுவரை உண்மையை சொன்னால் இதுவரை நம்மளுடைய சேனலில் கோமாதா பூஜையை நான் காட்டியிருக்க வாய்ப்பில்லை. இப்போ பாருங்கள், அந்த அற்புத காட்சிகளை பாருங்கள். ரொம்ப நானும் மனம் அப்படியே நெகிழ்ந்து போனேன். என் மக்களுக்கு, என் சப்ஸ்கிரைபர்களுக்கு, என் அன்பு தங்கை சகோதரிகளுக்கு, என் அம்மா அப்பா, என் தாத்தன்மார் அனைவருக்கும் காட்டணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த அற்புதமான ஒரு பூஜையை நான் உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கேன். ஐயனுடைய அருள் என்றும் நிலைத்து நிற்கும். சரிங்களா? இந்த பூஜையினுடைய எல்லா பலனும் உங்களுக்கு கிடைக்கணும். நான் கேட்குறது அதுதான் ஐயன்கிட்ட, வேறு ஒன்றுமே கிடையாது. எனக்கெல்லாம் நீங்கள் வேண்டுவீங்க, ஐயன் பார்த்துக்குருவார். இந்த பூஜையினுடைய பலன் அனைத்தும், இந்த கோமாதா பூஜையினுடைய பலன் அனைத்தும் இதை பார்ப்பவர்களுக்கும், சப்ஸ்கிரைபர்களுக்கும், என்னுடைய நண்பர்களுக்கும், சகோதர சகோதரிகளுக்கும், தாய்மாருக்கு எல்லாருக்கும் போய் சேரணும். என்ன குறைகள் இருந்ததோ எத்தனையும் கிளியர் ஆகி ரொம்ப அற்புதமாகணும். வாங்க இதை முடித்து உள்ளே போய் பார்க்கலாம். பாருங்கள், என்ன அழகான ஜோடனை பாருங்கள். இதை பாருங்கள், நீங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கண்கொள்ளா காட்சி சாமி. ஐயன் சத்குரு திளைத்து சந்தோஷத்தில் அவ்வளோ அழகா அவருக்குரிய அந்த தீபாராதனை ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. பார்ப்பதற்கு அவ்வளோ அழகு.
राजे योगी राजे श्री परब्रह्म திருவடிகளே வாழ்க வாழ்க வாழ்கவே. ஞான வல்லலே உண்மை பரம்பொருளே தேவாதி தேவனே ராஜாதி ராஜனே ஆதியும் நீயே அந்தமும் நீயே சர்வமும் நீயே சகலமும் நீயே கதியும் நீயே விதியும் நீயே திவ்ய ஸ்வரூபனே சாந்த ஸ்வரூபனே ஜோதி ஸ்வரூபனே மாய ஸ்வரூபனே கருணை கடலே ஞான வள்ளலே அதிசய பிறவியே ஞான குருவே எல்லாம் நீயே சத்குருவே. உங்களை நாடி வரும் மக்கள் சபையில் உள்ள மக்கள் அனைவருக்கும் உங்கள் அன்பும் அருளும் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் ஐயனே. உங்கள் அருளால் எல்லா உயிர்களும் நலமுடன் இருக்க வேண்டும் ஐயனே. உங்கள் திருவடியே சரணம் சரணம் சரணம். ஓம் ஸ்ரீ சச்சிதானந்த
போற்றி போற்றி ஞானவள்ளல் பழனிசாமி சுவாமிகள் திருப்படிகளை சரணம் சரணம் சரணம். சத்குருவே சரணம். என்ன சொல்லுவது, அவ்வளவு அற்புதமான ஒரு பூஜை, புனஸ்காரம், அலங்காரம், ஆராதனை, தீபாராதனைகள், அவ்வளவு படையல், அற்புதமான 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 ஒரு விஷயம். பார்க்க பார்க்க கண்கள் அப்படியே நிதான ஆயிடுச்சு எனக்கெல்லாம். உண்மையிலே எல்லாருக்குமான ஐயனுடைய தீர்த்தம் வழங்கப்பட்டது. எல்லாரும் வாங்கிட்டு போனாங்க. ரொம்ப அற்புதமாக மக்கள் கூட்டம்தான் அலைமோதி இருந்தது. எல்லாரும் இறைவா எனக்கு ஏதாவது செய்யுங்கன்னு செய்து கொண்டிருக்கிறார். மக்களே கவலைப்படாதீர்கள், ஐயனை தொடர்ந்து வணங்குங்கள், ஐயனுடைய அருட்பிரசாதத்தை பெற்று செல்லுங்கள். அந்த விபூதி வாங்கி கொண்டு போய் வீட்டில் வச்சுக்கோங்க, அந்த சந்தனத்தை வாங்கி கொண்டு போய் வீட்டில் வச்சுக்கோங்க. உங்கள் அனைவருக்கும் கூட்டத்தை பாருங்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஆசீர்வாதம் அதுதான், ஐயனுடைய ஆசீர்வாதம் அதுதான். நீங்கள் அந்த சந்தனத்தை அற்புதமாக எடுத்து பயன்படுத்துங்க. ஐயன் சர்க்குரு நமக்கு நல்லது செய்வார். அதிகாலை பூஜைக்கு அண்ணன் மோகன் சுவாமி அவர்கள் வர முடியல, அவருடைய புதல்வன் வந்திருந்தார். அவருக்கான உரிய மரியாதையும் அவருக்கு அருட்பிரசாதமும் வழங்கப்பட்டது. உண்மையிலே அவர் வந்து நின்று கலந்துக்கிட்டதுங்க ரொம்ப அற்புதமாக இருந்தது. அவரும் தன்னுடைய பங்கிற்கான எல்லா பணிகளையும் செய்து அருட்பிரசாதத்தை பெற்றுக்கொண்டு அங்கிருந்து விடைபெற ஆரம்பித்தார். நன்றியோடு வழி அனுப்பினோம். சித்தர்கள் வணங்கும் சிவபதி அங்கு சற்குருவாக அமர்ந்திருப்பான். பக்தியில் நல்லோர் விதியை மாற்றி நற்புகழோடு வாழ வைப்பான். மதிமுகம் கண்டால் போதும் ஞான அருள்பசி கூட தீர்த்து வைப்பார். மதிமுகம் கண்டால் போதும் ஞான அருள்பசி கூட தீர்த்து வைப்பார். வான்மண்டலமே காலடியில் என்று கைவிரலை அங்கு காட்டி நிற்பான். கைவிரலை அங்கு காட்டி நிற்பான். குருவே உன் துணையன்றி வேறு துணை எனக்கேது, வேறு துணை எனக்கேது.